எங்க அம்மாவை 5 நாள் இங்க சென்னையில உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய பாடா இருக்கு. கையில ஒண்ணு இருக்கா கையில முதலமைச்சராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தாலும் இதையே பாதி பேர் ஸ்கிப் பண்ணிருப்பாங்கண்ணா. தயவு செஞ்சு ஏதாவது படத்துல யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி டைலாக்லாம் கிடைக்காது. முதலமைச்சர் நீ விஜய் அண்ணா இருக்காரு, இந்த விஜய் அண்ணாவே உயிரோடு. ஆனா அதுக்கு முன்னாடி அதே விஷயத்த நான் சொன்னேன். ஐயா எடப்பாடி சொல்லிட்டாரா, ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, நாம் தமிழர் சீமான் சொல்லிட்டாரு, விஜய் சொன்னார். கையாட்டு குண்டு கேக்குறேன். பா ஏழுமலை விவசாயி என்னும் நான் எப்படி சொல்ல தெரியல. எங்க அம்மா, எங்க அப்பா, கடவுள் இதுக்கெல்லாம் மேல 10,000 வியூஸ் போதும் 5,000 வியூஸ் போதும் கவலை இல்லை. அவருக்காகவாச்சு இந்த vlog போடணும். இன்னைக்கு வந்து 3வது நாளாக சென்னையில கேஸ் இல்லாம ஓட்டிட்டு இருக்கோம். ஏழுமலை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி உட்காந்துருக்கோம். கரெக்டா 10 மணிக்கு கொண்டு வரேன்னாங்க. மணி 10 தாண்டிடுச்சு. பாவம் ஏதோ வேலையில இருக்கார் போல. அவருக்கு இப்படி வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அம்மா வந்திருக்காங்க, சமைக்காம இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுக்காகவே மெனக்கிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாரு. ஆனா 3 மணி ஆயிரும்ண்ணே கொண்டு வரதுக்குன்னாரு. சரி சரி ப்ரோ, சரிண்ணே 3 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். திருப்பி என்ன நினைச்சாலும் தெரியல, மறுபடியும் கால் பண்ணி அண்ணே மத்தியானம்லாம் வெளியில வாங்காதீங்க, வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சிலிண்டர் வந்துருச்சுன்னா எங்க அம்மாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கரண்ட் அடுப்புல சமைக்கவே முடியல சுத்தமா. அடி பிடிச்சிருது, நல்லா இல்ல, சாப்பாடு டேஸ்ட் வரல, அப்படி இப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க. கேஸ் வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை 5 நாள் இங்க சென்னையில உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய பாடா இருக்கு. அவங்களால சமாளிக்கவே முடியல. பாப்போம் ஏழுமலை போறான்னு பாப்போம். கீழே இருந்து கூப்பிட வேண்டியதானண்ணா. இந்த சிலிண்டரும் ஏழுமலை தான் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ இந்த சிலிண்டரும் ஏழுமலை தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. கொண்டு வந்துட்டாங்க. இதுவே வேற யார்த்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? சாப்பாடு செய்ய உடனே வேணும். கையில ஒண்ணு இருக்கா கையில அப்புறமா அப்படியே உடைச்சு உடைச்சு ஒவ்வொரு வேலையெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கு. கேளுங்க அண்ணன் சொன்னாரு. நல்லா இருக்கு. பாட்டியில் வந்து விவசாயிய இருக்காங்க. ஆனா கொரோனா டைம்ல எங்கேயுமே டாஸ்மாக் திறக்காம இருந்தாங்கல்ல, மக்கள் இருந்தாங்க, இருந்து முடிச்சுல. அப்ப இருக்கவங்களா சுத்தமா கள்ள சாராயம் போல ஆரம்பிச்சோம். புரியுதா? கல்லு கிடையாது. நானும் சரி போத பொருளாக மாற்றோன்னே. இப்ப ஏதோ வந்து டீ குடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிச்சு பசங்களை கெட்டு போன கருத்து இதெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்காங்க. இல்லையா புது பசங்க அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. சாப்பிட மத்தியானம் வந்து வரமாட்டேங்கிறாரு. சீமந்தத்துக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை சீமந்தம் வைக்க மாட்டீங்களா? நல்லா வைப்பீங்க. அக்கா கூப்பிட்டாங்க. நீ காது கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க. நான் அப்ப நடுவு 10 நாள்
கொடுத்துருந்தேன். இதுதான் பெரிய விஷயமா. கலெக்டர்கிட்ட கூட டேட் வாங்கிடலாம். இப்போ இருக்கிற சிஎம் விஜய் சார்கிட்ட கூட டேட் வாங்கிடலாம். உங்க அண்ணன் தான் முடியல. அந்த அது என்ன படம் கடைசி விவசாயம் சொல்லுவாங்களா, பயிர் அதெல்லாம் செத்து போவாதா, அது இது உயிர் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. திருப்பி புதுசா இருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போடுவோம். நானே போயிட்டு சீக்கிரம் வரேன். உங்க பாக்கலாம் எப்ப 400 வருவேன். 400 வருவேன். தூரமா வந்துட்டீங்க. என்ன பண்ணுங்க? சிலிண்டருக்கு அம்மா தேடிக்கே நினைச்சே வந்துட்டு போறேன். நீங்க என்ன தேடி நிற்கிறதாலும் வரல. அண்ணா ஒரு வார்த்தை சொன்னதெல்லாம் வந்து என்னது மதியானமும் சாப்பாடு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஏனே சரியா, நான் சொன்னேன்ல இந்த மத்தியானம் வெளில சாப்பிட்டுக்கலாமான்னு, அதுக்காக தூக்கிட்டு வந்துட்டாரு போல. இப்போ தூக்கிட்டு வரல, சும்மா ஹோட்டல்ல சாப்பிட்டு என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? அடுப்புல சாப்பாடு செய்யணும்னு சொன்னீங்க. அப்போ சாப்பாடு செஞ்சிருப்பாங்க. மதியமாத்த மதியம் சொன்னாங்க. சொன்ன உடனே ஹோட்டல் கடையில் சண்டை போட்டு எனக்கு தெரியாது சாப்பாடு கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஒரு வீட்டாமா. சாப்பிடுற மாதிரி வாங்கணும். பாய் பாய். அண்ணனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ணனை பத்திரமா பாத்துக்கங்க. அண்ணன் பாத்துக்கங்க. அக்கா பாத்துங்க. கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருங்க. விவசாயி நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். நீங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்னா வீடியோல சப்போர்ட் பண்ண சொல்ல வரல. விவசாயிகளை இறங்கி ரோட்ல போராட விடாதீங்க. விவசாயிகளை பத்திரமா பாத்துங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஒரு போன் உங்ககிட்ட இருந்தா எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கீங்களோ அதோட 100 மடங்கு அதிகமா விவசாயிகளையும் விவசாயத்தையும் பத்திரமா பாத்துங்க. இயற்கை வளத்தை பத்திரமா பாத்துங்க. இது எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல மரணம் நிச்சயம்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதலமைச்சரா இருந்தாலும் பெரிய நடிகரா இருந்தாலும் விளைஞ்சாதான் சாப்பிட முடியும். அதை விளை வைக்கிற விவசாயி வேணும். விளை வைக்கிறதுக்கு இறமை இருக்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய். இதையே பாதி பேர் ஸ்கிப் பண்ணிருப்பாங்கண்ணா. விவசாயம் சொல்லி பேச ஆரம்பிச்ச உடனே ஸ்கிப் பண்ணிருப்பாங்கண்ணா. அது ஒரு நாள் புரியும். இப்பவே நான் சொல்லி கொடுத்து நீங்க பேசுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தா எல்லாருமே தெரியும். அண்ணனோட வீடியோ இந்த இடத்துல அட்டாச் பண்றேன். நீங்க டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அப்பதான் புரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ரோட்ல 300 ரூபாய் வைப்பானே. இவன் டைலாக் ஒன்று சொல்லணும். ராணுவத்தை பத்தி சொல்லுங்க. இதனால என்ன டைலாக் சொல்லிருக்கணும்? நிறைய சொல்லிருக்கணும். ராணுவம் சரி சொல்லிட்டு புதுசா வச்சு விட்டேன். இந்த உலகத்தை படைச்ச கடவுளா இருக்கலாம். நம்ம நாட்டை காப்பாற்ற ராணுவமா இருக்கலாம். அந்த கடவுளுக்கு படைக்கணும்னால கூட நாங்க விவசாயம் பண்ணணும். இந்த ராணுவத்தில் உயிரோடு இருக்குன்னா கூட நாங்க விவசாயம் பண்ணணும். ஏன் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் உயிரோட வாழணும்னா விவசாயம் நாங்க இருந்தால் மட்டும்தான் முடியுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விவசாயம் தான் என்னுடைய பெருமைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்ன பாரு. தயவு செஞ்சு ஏதாவது படத்துல யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் கிடைக்காது. படத்துல இது டைலாக் இல்ல, அவரோட வலி, அவரோட வேதனை. வீடியோ சொல்றேன். எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நீனடா கட்சிக்கு தொடங்க போறியா இல்ல கட்சியில சேர போறியா? நீனடா சும்மா விவசாயத்தை பத்தி பேசுற? நாம் தமிழ் கட்சின்றாங்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கட்சிக்காரா இருந்தா மட்டும்தான் விவசாயத்தை பத்தி பேசணுமா? ஏன் விவசாயி எனக்கு வலி வேதனை நாங்களாம் சொல்லக்கூடாதான்னு தெரியல. ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். அதை இறக்கி வச்சுட்டா பேசுங்க. அது ஒரு வீட்டுல எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு. டேய், விவசாயிகள்லாம் பேசவே பேசாதீங்கடா. எடப்பாடி ஐயா வந்துட்டு எவ்வளவு உங்களுக்கு பண்ணிருக்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க சொல்லியோ. நான் என்ன சொல்றேன், இந்த கட்சிக்காரங்க நாங்க வந்து டைலாக் சொன்னோம் பாத்தீங்களா, அரசியல்வாதிக்கிறாங்களே, அரசியல்வாதி முதலமைச்சர் இன்னைக்கு விஜய் அண்ணா இருக்காரு. இந்த விஜய் அண்ணாவே உயிரோடு இருக்கணும். நாங்க விவசாயம் பண்ணணும். எங்க ஒரு விவசாயம் பண்ணி கொடுத்தாதான் ரொட்டி, தோசை, இட்லி, பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டா உயிரோடு தான் நாட்டுக்கு வந்து வளமை சேர்க்க முடியும். நாட்டுக்காக அவர் போராட முடியும். நாட்டுக்காக செய்யறத செய்யல, அது அவரு விருப்பம் பண்ண முடியும். எடப்பாடி ஐயா வந்துட்டு விவசாயம் பண்ணாரு. ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது வழி வேதனை அவனுக்கு தெரியல. அப்ப எங்களுக்காக என்ன ஒரு இடத்துல இப்ப பேசுறாரா? அன்னைக்கு நான் ஒரே விஷயத்தை மட்டும் சத்தியமா சொல்லி ஆகணும். எடப்பாடி ஐயா இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணாருன்னா, மழையில நஞ்சு போச்சுன்னு போய் வீடியோ எடுத்து போட்டாரு. எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய யூடியூபர் எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதே விஷயத்த நான் சொன்னேன். ஐயா, நாங்க விளைய வச்ச பொருள் எல்லாம் வந்துட்டு கம்பியில நனைஞ்சு போதையா, முளைச்சு போதையா, ஒயின் ஷாப் எல்லாம் பாதுகாப்பு தரீங்க. ஒயின் ஷாப் கூடாரம் போட்டு ஏசி போட்டு பாதுகாப்பு பண்ணி ஒரு செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பு பண்றீங்க. விவசாயம் உற்பத்தி பண்ணி ஏன் விவசாயம் எங்களுக்கு வலி வேதனை கம்மியா இல்லையா? அந்த முளைச்சு போன நெல் யாரோட பசி தீர்த்திருக்குல்ல. தயவு செய்து விவசாயி வந்துட்டு
விளைவிச்ச பொருளுக்கு பாதுகாப்பு பண்ணுங்க ஐயா. பாரு, இந்த உலகத்துல எல்லா நாட்டுமே விவசாயத்தை விட்டுட்டு தான் வேற நாட்டை நம்பி வாழுது. நம்ம இந்தியாவை வெளிநாடு எல்லாமே மதியம் ஒரே ஒரு காரணம் விவசாயத்துல மட்டும்தான். விவசாயம் அழிஞ்சிட்டு நான் சொல்றேன், யாரும் கண்டுக்கல. எடப்பாடி சொல்லிட்டாரா, ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, நாம் தமிழர் சீமானன் சொல்லிட்டாரு, விஜய் சொன்னா ட்ரெண்டிங் ஆகுறாங்க. விவசாயம் எவ்வளவு விவசாய நிர்மாணம் பேசுறாங்க, ஆனா யாரும் அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் மனுஷன் பெரிய வேதனையா இருக்குதான். நிறைய நான் சத்தியமா சொல்றேன், நான் அரசியல்வாதி கிடையாது, விவசாயியின் குரல். ஒரு நாள் உங்களுக்கு பசி இருக்கும், அப்ப உங்ககிட்ட காசு இருக்கும், அந்த காசை உங்களால சாப்பிட முடியாதுன்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்களும் உங்க பேர பிள்ளைகளோ உங்க பிள்ளைகளோ இந்த வலிய வேதனையும் அனுபவிப்பாங்க. இதை அனுபவிக்க கூடாதுன்னா நம்ம எல்லாம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்னா காசு கொடுக்கறத பத்தி பேசல, நீங்க கூட தோல் மேல ஏறி உட்கார சொல்ல. சப்போர்ட் மீனிங்னா விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்து குரல் கொடுங்க. விவசாயி எவ்வளவு பாதிச்சிருப்பான் தெரியுமா? கடனை குத்துக்க முடியுமா? அறுக்கிற குழி குத்துக்க முடியுமா? யூரியாக்கு மருந்து வாங்கிருக்க முடியுமா? அவன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுன்னு சொல்ல நான் பேசுறேன்பா. எனக்கு பேச வரட்டும், நான் பேசுறேன். நிறைய விவசாயி பேச வராக்கல எனக்கு பின்னாடி எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியல்வாதி இல்ல, விவசாயி. சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் என்னோட வலிய வேதனையை புரிஞ்சுவீங்க. அன்னைக்கு என்னோட வீடியோவையும் என்னையும் தேடுவீங்க. பாருங்க, கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன், விவசாயிகளை ரோட்ல இறங்கி போராட விடாதீங்க. அதுக்கு எங்களுக்கு தகுந்த நீங்க விலை கொடுக்க தேவையில்ல, ஆனா எங்க நிலத்தை மட்டும் பறிமுதல் பண்ணி இந்த கார்பரேட் கம்பெனி கொடுக்காதீங்க. கார்பரேட் கம்பெனி நம்ம அடிப்படை தேவைகள் மட்டும் தான் பூர்த்தி ஆகும், நம்ம வயிற பசிய பூர்த்தி ஆகாது. எல்லாருமே ஓடி ஓடி சம்பாதிக்கிறது கால் தகுந்த வயிற்றுக்காக தான். நான் முட்டா நைட்டு வரையும் பேசி நேரம் போனா விவசாயிகளுக்கு ஒரு அண்ணனுக்கு விஜயானக்காக ஒரு வீடியோ பண்ணா கம்மனுக்கு, ஆனா நீ முதலமைச்சர் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவோம் முதல் கையெழுத்து கேட்டாரு. அது என் வீடியோல சொன்னா ட்ரெண்டிங் ஆகும். உங்க பேரை சொல்றேன், ஸ்கிரீன் தட்டுச்சுக்கிறேன். என்னுடைய அடையாளத்தை தான் முதல்ல சொல்லுங்க. எப்படின்னா ஜோசப் விஜய் என்னும் சொன்னார். அதே மாதிரி பா ஏழுமலை விவசாயி என்னும் நான் விவசாயிகளின் கஷ்டத்தை போக்க, விவசாய நிலத்தை விற்காம இருக்க, விவசாயி உற்பத்தி பண்ண நியாயமான விலையை நியமிச்ச அமௌண்டோடு சொல்றேன். இது கண்டிப்பா விவசாயிகள் பூர்த்தி ஆகணும்னு அந்த மாதிரியோட சட்டத்தோடு தான் வருவேன். ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும். அது வந்து ஒரு கற்பனை தான். நான் முதலமைச்சர் ஆக முடியாது, ஒரு கற்பனை தான். கற்பனையில கூட நான் விவசாயில தான் பேசுறேன். நான் செத்து போய் 6 அடி மண்ணுக்குள்ள போய் பதினிருந்தாலும் என் ஆத்மா நீங்க ஏப்பி ஆனா சாப்பிட்டு கேட்டா வார்த்தை விவசாயம் நம்ம ஊர்ல இருக்கிறதெல்லாம் கேட்பேன். ஏன்னா எனக்கு என் உசுறு, என் அம்மா, என் அப்பா, என் அம்மா அப்பா அத்துப்படியான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாங்க தான் எல்லாரும் ஒன்று பிடிக்குது. சத்தியமா சொல்றேன், எப்படி சொல்ல தெரியல. எங்க அம்மா, எங்க அப்பா, கடவுள், இதுக்கெல்லாம் மேல என் விவசாயம். அது கண்ணு முன்னாடி அழிஞ்சு போகுது நினைக்க சொல்ல மனசுல அப்படியே பள்ளியும் கண்டிப்பாங்க. லாஸ்ட் வரையும் போராடுவேன். லாஸ்ட் ஒரு காலடியாவது விவசாயம் பண்ற வரைக்கும் என் உசுருக்கு வரைக்கும் போராடுவேன். இவன் கண்டனத்துக்கு பேசுறீங்க வழி மனசு. சரிண்ணே விடுங்க. இந்த நேரத்துல மனுஷன் கீழே இப்ப போயிட்டு இருக்காரு, புலம்பிட்டே போறாரு. இது இவரு மட்டும் இல்ல, நிறைய விவசாயிகளோட புலம்பல். யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண் கலங்குனா அவங்க சொந்தக்காரங்களுக்காகவே இப்பெல்லாம் கண் கலங்க மாட்டேங்கிறோம். அவங்க விவசாயத்தை எவ்வளோ தூரம் நேசிச்சா ஃபீல் பண்ணாரு. கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வந்து அவரோட வழியை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்க எதிர்பார்க்குறது விவசாய நிலம்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு கண்ணு முன்னாடி. எங்களோட விவசாயம் நாங்கள் விவசாயம் பண்ணுற பொருள் கூட எங்களால் விலை நிர்ணயிக்க முடியல அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே அது என்ன விலை நிர்ணயிக்கிறதுனா என்ன, கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்குது. இதில் என்ன அவங்களுக்கு லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது. கவர்மெண்ட் அதாவது விவசாய நிலம்லாம் மாறினா என்ன பிரச்சனை, இப்படி நிறைய கேள்வி உண்டு. அதெல்லாம் அந்த அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். டக்குன்னு அழுதுட்டாரு. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி மற்றபடி ஜாலியான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் ஏழுமலை இப்படி பேசினதுக்கப்புறம் அதெல்லாம் போடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ இந்த விளாகில் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாகில் நம்ம இங்கே சென்னையில் ஜாலியாக ஃபன்னாக இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடலாம். எனக்கு தெரியும் விவசாயத்தை பற்றி பேசினாலாம் பெருசாக வியூஸ் போகாது அப்படின்னு. ஆனாலும் இதை போட வேண்டியது நம்மளோட கடமை. அந்த அண்ணன் மனசு விட்டு அழும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காகவாச்சு இது 10,000 வியூஸ் போதோ 5,000 வியூஸ் போதோ கவலை இல்லை. அவருக்காகவாச்சு இந்த விளாகை போடணும். நீங்கள் இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இது வந்து ஒவ்வொரு விவசாயியோட வழி. கண்டிப்பாக இப்படி சொன்னால் வீடியோ பார்க்க மாட்டேங்குன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5000 பேர் நல்ல உள்ளம் கொண்ட விவசாயத்துக்கு மேலே மரியாதை இருக்கிற ஒரு 5000 பேர் பார்த்தா கூட இந்த வீடியோவுக்கு மதிப்பு இருக்கும். ஏன்னா அந்த அண்ணன் மனசுக்கு முறையில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்த விழாக்கில் நிறைய பேர் சந்தோஷப்படுற மாதிரி இந்த மாதிரி போரிங்கான கண்டென்ட்லாம் இல்லாமல், சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், சில பேருக்கு இதெல்லாம் போரிங்கான கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போரிங்கான கண்டென்ட்லாம் இல்லாமல் ஃபன்னாக இருக்கிற மாதிரியான கண்டென்ட்டாக அடுத்த விழாக்கில் பார்த்தோம். நன்றி. என்றும் ரசிகர்களும் ரசிகராக.